இண்டிசஸில் 63வது கணக்கு. if a power m the whole power n is equal to a power m power n, find n in terms of m. Find n in terms of m. அதாவது என்ன கொடுத்துருக்குன்னா a பவர் m பவர் n இஸ் ஈக்குவல் டு a பவர் m பவர் n. இதுக்கு வேற பொருள், இதுக்கு வேற பொருள். இது என்னென்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் இந்த பக்கம். ஆனால் இதில் இதை மல்டிப்ளை பண்ண முடியாது, ப்ராக்கெட் இல்லாததுனால. ப்ராக்கெட் இருந்தால் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு என்ன அர்த்தம்னா எம்முக்கு பவர் தான் என்னன்னு அர்த்தம். இதுக்கு அப்படி கிடையாது, ஏஎம்முக்கு பவர் என்ன, இது ஏ பவருக்கு எம் பவருக்கு என் பவர். அதனால் இது ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு. இந்த ப்ராக்கெட் போட்டதுக்கும் போடாததுக்கும் வித்தியாசம் உண்டு. ஏ பவர் எம்என் இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் எம் பவர் என். இப்போ பேஸ் ரெண்டு ஈக்குவலாக இருக்கிறதுனால நம்ம பவர்ஸை ஈக்குவேட் பண்ணுறோம். எம்என் இஸ் ஈக்குவல் டு எம் பவர் என். இப்போ என் மட்டும் இந்த சைடு வச்சுக்கிட்டு எம் பவர் என் பை எம்னு இதை கொண்டு போகலாம். அப்போ இந்த இடத்துல ஒன்று இருக்க மாதிரி அர்த்தம். அப்போ டிவிஷனில் இருக்குது, அதனால் ஒரே பேஸ் போட்டு பவர்ஸ் என்ன பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணலாம். நம்ம கேட்டிருக்குது n in terms of m தான். இதுதான் நம்ம கேட்டிருக்கு, இதுதான் நம்ம போடுறோம். இதையே உங்களுக்கு ஃபைண்ட் m in terms of n கேட்டாங்க. n in terms of m தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஃபைண்ட் m in terms of n இப்படி கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் இந்த m பவர் n மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு என்னன்னு எழுதிட்டு m இஸ் ஈக்குவல் டு n பவர் இந்த n மைனஸ் 1 என்ன ஆயிரும், இந்த பக்கம் 1/n மைனஸ் 1ன்னு போயிடும். இதுதான் m in terms of n. என்னுக்கு பவராக போயிடும், 1/n மைனஸ் 1. n மைனஸ் 1 இந்த சைடு போகும்போது 1/n மைனஸ் 1 மாறிடும். இது ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி தான். இது இங்கே கேட்டிருக்கிறது n in terms of n தான். அதனால இதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இதை mன்னு பக்கத்தில் எழுத முடியாது, இது ப்ராக்கெட் இருக்கிறதுனால இது m இன்ட்டு என்னன்னு மல்டிப்ளை பண்ணி எழுதலாம். பவர்ஸ் ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணுறோம். பவர்ஸ் ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணிவிட்டு n தான் நமக்கு வேணும், என்னை வச்சுக்கிட்டு எம்எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வர்றோம். இது டிவிஷனில் ஒரே பேஸாக இருக்கிறதுனால பவர்ஸை சப்ராக்ட் பண்ணுறோம். இதுவே உங்களுக்கு ஃபைண்ட் m in terms of n இப்படி கேட்டான்னு வச்சுக்கோங்க. ஃபைண்ட் m in terms of என்னன்னா இந்த m இந்த சைடு வச்சுக்கணும், என்னோட பவராக இதை கொண்டு போயிடணும், 1/n மைனஸ் 1. இந்த சைடு உள்ள n மைனஸ் 1 அந்த சைடு போகும்போது 1/n மைனஸ் 1 போயிடும்.